சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நம்ம சிறந்த முறையில் சித்த மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். இப்போது இத்தனை வருடங்களாக நம்ம சிகிச்சை கொடுக்கக்கூடிய சமயத்தில் எதெல்லாம் நம்ம ஒரு பாயிண்ட்டாக இது ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். பெரும்பாலும் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன? இப்போ யார் யாருக்கெல்லாம் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது? அப்படி சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? சித்த மருத்துவத்தின் மூலமே முழுவதுமாக குணப்படுத்த முடியுமா? இல்லை வேறு மாதிரியான சிகிச்சை முறைகள் தேவையா? இதில் உணவு முறை ரொம்ப முக்கியமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட சிகிச்சை பெற வரக்கூடிய நிறைய நபர்களுக்கு 20, 15, 8, 10, 9 இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த GFR ரேட் ரொம்ப குறைஞ்சிதுன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் நமக்கு குறையுது அப்படின்னு இது எல்லாமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது சிறுநீரகங்கள் அதனுடைய ஃபங்க்ஷன் நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். இதில் யூரியாவோட லெவல் ஒரு 40, 45 அப்படி வந்துடுச்சு. கிரியேட்டினோட லெவல் 2க்கு மேற்பட்டு போகும்போது உடனடியாக சிகிச்சை முறைகளை எடுத்துடணும். இதில் எந்த வகையில் நமக்கு சித்தா மெடிசன் சப்போர்ட் பண்ணுது? வணக்கம், நான் டாக்டர் நித்யா, ஆதம்பாக்கம், சென்னை. சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நம்ம சிறந்த முறையில் சித்த மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். இப்போது இத்தனை வருடங்களாக நம்ம சிகிச்சை கொடுக்கக்கூடிய சமயத்தில் எதெல்லாம் நம்ம ஒரு பாயிண்ட்டாக இது ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். பெரும்பாலும் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன? இப்போ யார் யாருக்கெல்லாம் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது? அப்படி சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? சித்த மருத்துவத்தின் மூலமே முழுவதுமாக குணப்படுத்த முடியுமா? இல்லை வேறு மாதிரியான சிகிச்சை முறைகள் தேவையா? இதில் உணவு முறை ரொம்ப முக்கியமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையாக பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யார் யாருக்கெல்லாம் சிறுநீரக பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதில் யூரின் நம்ம சிறுநீர் கழிக்கும் போது காலையில் ஃபஸ்ட்டு யூரின் நம்ம போகும்போது என்ன மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்குது? ஸோ யூரின் நமக்கு கலரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்லை அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது? ஜென்ரலாக பார்க்கும்பொழுது யூரின் லைட்டாக பேல் எல்லோ கலரில் இருந்தால் நார்மல். ஸோ இதில் ஒரு சிலருக்கு நுரை வருவது மாதிரி இருக்கும். ஃபோர்த்து யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் யூரின் போகும்போது அப்படியே நுரையா இருக்கும். சிலருக்கு மேலே ஆயில் படிஞ்ச மாதிரி இருக்கும். இதுதான் சிறுநீரகம் நமக்கு ஓகே ஃபங்க்ஷன் சரியாக ஆகலை அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க 2-3 வருஷமாக இப்படி தானே போயிட்டுருக்கு, எனக்கு ஒன்றும் உடம்புல பெருசாக ஒன்றும் தெரியலன்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது சிறுநீரகம் பாதிப்புக்கு உள்ளாக இருக்கும், சுருங்கி இருக்கும், கிட்னிஸ் ரொம்ப சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருங்க. உடனே நமக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறதோ இல்லை யூரின் அனலைஸ் பண்ணி பார்க்குறதோ ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்ததாக தேவைப்பட்டால் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எந்த மாதிரி நமக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் மெயின்டைன் ஆகிட்டுருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ GFR ரேட் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ யூரியா கிரியேட்டின் டெஸ்ட் எடுக்கும்போது GFR ரேட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நார்மலாக இது பார்த்தோம்னா GFR ரேட் அபவ் 80 இருக்கணும். ஸோ 80க்கும் மேற்பட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட சிகிச்சை பெற வரக்கூடிய நிறைய நபர்களுக்கு 20, 15, 8, 10, 9 இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த GFR ரேட் ரொம்ப குறைஞ்சிதுன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் நமக்கு குறையுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமாக ரீனல் பேரல்கைமல் டிசீஸ் அப்படின்னு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லை கிட்னி ஷ்ரிங்க் ஆகிருக்குங்க, சுருங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பிறப்பிலேயே நமக்கு என்னென்னா ஒரு கிட்னி ஆப்சண்ட் ஆகிருக்கும், ரைட் ஆர் லெஃப்ட் ஏதாவது ஒரு கிட்னி ஆப்சண்ட் ஆகிருக்கும். அப்போது இருக்கக்கூடிய ஒரு கிட்னி அது ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கணும். ஸோ அதை நம்ம எப்படி மூலிகைகள் மூலம் நம்ம பாதுகாக்கலாம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இத்தனை வகையான பேஷண்ட்ஸும் தினம் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லையா? அப்போது ஒவ்வொருத்தரோட ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்து எந்த இடத்துல அவங்க மிஸ்டேக் பண்ணாங்களோ அதெல்லாம் தான் இனி அடுத்ததும் யாரும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போது சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். குறைந்தது 50 வயதிற்கு மேற்பட்டு இருக்கீங்க அப்படின்னா குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது ஃபுல் பாடி செக்கப் எடுக்கிறது ரொம்ப அவசியம்.
ஸோ அந்த பிபிஓ சுகரை நமக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகளோ நுரையீரல் அல்லது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளோ ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அப்போது சிறுநீரக பாதிப்பு ஏற்படுமா, எனக்கு வந்து சுகர் 5-6 வருஷமாக இருக்குங்க, பிபியும் இத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சிறுநீரகங்களோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றத நம்ம அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது சிறுநீரகங்கள் அதனுடைய ஃபங்க்ஷன் நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். இதில் யூரியாவோட லெவல் ஒரு 40-45 அப்படி வந்துடுச்சு, கிரியேட்டினோட லெவல் 2க்கு மேற்பட்டு போகும்பொழுது உடனடியாக சிகிச்சை முறைகளை எடுத்துடணும். இதில் எந்த வகையில் நமக்கு சித்தா மெடிசன் சப்போர்ட் பண்ணுது, இது கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து சிறுநீரக பிரச்சனையிலேருந்து விடுபட முடியுமா, இல்லை காலம் முழுவதும் ஸோ நம்ம லைஃப் லாங் இதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கணுமா, இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நமக்கு கிட்னி எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் உணவு முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து ஸ்பெஷலாக ஒரு டயட் சார்ட் கொடுக்குறோம். ஸோ முடிந்த அளவுக்கு அந்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணுறது இம்பார்ட்டண்ட். ஒரு சிலருக்கு உப்பு எந்த அளவு எடுக்கணும், கம்ப்ளீட்டாக உப்பே இல்லாமல் இருக்கணுமா, இல்லை உப்பு சேர்த்து சாப்பிடலாமா, ஒவ்வொருத்தருக்கும் சோடியத்தோட லெவலில் நம்ம வந்து பேஸ் பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரியான டயட் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ வெஜிடபிள்ஸ் எதெல்லாம் சாப்பிடணும், ஸோ முக்கியமாக நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கலாம். புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், முக்கியமாக நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போது இதற்கு இந்த சிறுநீரகங்களை பலப்படுத்துவதற்கான மூலிகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மூக்கிரட்டை ரொம்ப முக்கியமான மூலிகையாக நிறைய பேர் நம்ம சாப்பிட்ருக்கோம். பூனை மீசை ரொம்ப முக்கியமான மூலிகை. ஏலக்காய், சீரகம், ஓமம், லவங்கப்பட்டை இந்த மாதிரியான மூலிகைகளும் உணவில் அடிக்கடி சேர்த்தோ இல்லை இது கஷாயம் மாதிரியோ நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதுலேயுமே முக்கியமாக வல்லாரை, வெந்தயக்கீரை இது எல்லாமே முக்கியமான மூலிகைகள். இதில் நீர்மூழ்கி கஷாயம் நம்ம பயன்படுத்தலாம். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நீர்மூழ்கி கஷாயம் மிக சிறந்தது ஒரு மூலிகை. அடுத்ததாக ரணகல்லி, கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னா இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்துருப்போம், காலையில் ஏதாவது ஒரு மூலிகையை வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிப்பாங்க. இது பேசிக்காக ரணகல்லி மூலிகை தான் அப்படி குடிப்பாங்க. ஸோ கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னா தொடர்ந்து 5 நாட்கள் குடிக்கும்பொழுதே சிறுநீரக கற்கள் நமக்கு வெளியேறும். அதே மாதிரி சிறுநீரக பாதிப்பு இருந்தாலும் இந்த ரணகல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நமக்கு பயன்படுது. ஸோ தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நலம் நமக்கு ஆரோக்கியத்தை நோக்கி செல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற சித்த மருந்துகளை எடுக்கலாம். யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்தால் கவலையே வேண்டாம். இதை முற்றிலுமாக நம்ம வந்து நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வர்றதுக்கு சித்த மருந்துகள் இருக்குது, மூலிகைகளும் இருக்குது. ஸோ இதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகள் எடுத்துகிட்டு வரும்போது யூரிக் ஆசிட் லெவலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு சிறுநீரக பாதிப்போ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் உடல்நல பிரச்சனைகள் இருந்து அதற்கான சித்த மருத்துவம் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நபருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை.